ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29 யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. ம் ம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ ஆமென் ஆமென் அவர்களை, அதாவது யாரெல்லாம் முன் குறிச்சாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதுக்கு, அவரை போல. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஜெராக்ஸ் எடுத்தாலோ ஒரு குளோன் எடுத்தாலோ அதே மாதிரி இருக்கும் இல்லையா, வெளியில உள்ள எல்லாமே. அப்போ அதே போல இருக்கிறதுக்கு, யாரை போல? கிறிஸ்துவ போல இருக்கிறதுக்கு தான் கிறிஸ்து இயேசுவே அவர் ஒரு என்ன சொல்றது, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிள் பொருள் இருக்கும் இல்லையா. இப்போ சோப்பு எடுத்தாலும் ஒரு சாம்பிள், இந்த பிராண்டில் இந்த இது, அது ஒரு சின்ன ஒரு சைஸில் இருக்கும், ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. அது எதுக்கு? இந்த பெரிய விஷயம் இதே போல தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பாவ மாம்ச சாயல்ல பூமியில் வந்தார். எவ்வளோ பெரிய தேவன், இந்த பூமியே உண்டாக்குனவர், அண்ட எல்லாவற்றையும் உருவாக்குன தேவன் பாவ மனுஷ சாயல் ரூபத்தில் வந்ததனுடைய நோக்கம் நம்ம எல்லாரும் அதே போல இருக்கணுங்கிறதுக்கு. யாரை போல? கிறிஸ்து இயேசுக்கு அவருக்கு இணையா, அவருக்கு ஒப்பா அதே போல நாம மாறுறதுக்கு மட்டுமே தான். அதுக்கு வேண்டிதான் சபைன்னு ஒன்று உருவாச்சு இல்லையா. அப்போ அதே மாதிரி சபை காலகட்டம் எல்லாமே நிறைய இருக்கு. இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிற காலம் போயிடுச்சு, சபையினுடைய காலம் போயிடுச்சு. இப்போ எழும்பி இருக்கிறது எக்ஸாக்டா சொன்னா 2018க்கு மேலே 19க்கு மேலே வந்து பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செஞ்சு இது அவருடைய காலம் ஆயிடுச்சு. இப்போ ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பாரு, அவர் யுத்தத்துக்கு போவார். முன்னாடி நிறைய படைகள் இருக்கும் இல்லையா, நம்ம சொல்லுவோம் காலாட்படைகள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு படைகள், ஒவ்வொரு நூற்றாண்டில் படைகள் வந்து மாறி வந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே ஏவுகணை அப்படிலாம் வந்திருக்கு. இப்போ ராஜா என்ன பண்ணுவார்? எல்லாமே தோல்வி ஆகும்போது என்ன ஆகுது? கடைசியில் ராஜாவே வந்து அவர் யுத்தம் செய்கிறதுக்கு இறங்குவார். இது அந்த ராஜா இறங்கின காலம். அவர் இறங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருக்கிற ஆயுதங்களை அனுப்புவார், அவர்கிட்ட இருக்கிற அவர் கூடவே இருக்கிற ஒவ்வொன்றத்தையும் அனுப்புவார். அவர் கையில் இருக்க பொருள் ஆயுதம் ஒன்று கடைசியாக தான் அவர் இறங்குவார். கடைசியாக இறங்கி வர்றது தான் நம்ம 2ஆம் வருக அப்படின்னு சொல்கிறோம். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் வர்றது. இப்போது அதான் 2018-19க்கு அப்புறம் இப்போ நாம் இருக்கிறது தேவன் யுத்தம் செய்கிற காலம். இது எந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இருக்காது. ஆனால் உட்பட்டு பிதாவாகிய தேவனுக்கு அவர் உட்பட்டு தான் வந்து காரியங்களை செய்வார். இது ஒருத்தராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. போன வாரம் நம்ம பார்த்தது தேவன் எப்படிப்பட்டவர். அந்த தலைப்பு வந்து கிறிஸ்துவின் சாயல்னு போட்டு பிராக்கெட்டில் இல்லையா, தேவ சாயல் போட்டு பிராக்கெட்டில் இயேசுவின் சாயல் சொல்லியிருந்தது இல்லையா. அப்போ முதல் பண்பு, கிறிஸ்துவனுடைய பண்பு என்னன்னு பார்த்தோம். அவர் ஆவிக்கேற்றவர், ஆவிக்குரியவனாக இருந்தார். இதுக்கு நிறைய அவர் ஆரம்பிக்கும் போதே மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ள உற்பவிக்கும் போதே அவர் எப்படி இருக்காரு? ஆவியில தான், பரிசுத்த ஆவியினால வந்து உருவாக்கப்படுறார் இல்லையா. அவர் தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டார்னு சொல்லி இப்போ ஆவிக்குரியவன்கிற அந்த ஒரு பாயிண்ட் கீழே இருக்கும். அதுதான் வந்து சப்டைட்டில். மெயின் டைட்டில் என்னன்னா வந்து இயேசுவின் சாயல். அது கீழே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆவிக்குரியவன். அதுக்கு கீழே இருக்கிறது இப்போது ஆவிக்குரியவன்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவன் வந்து தகப்பனும் உலகத்தில் இருக்க பயாலஜிக்கல் பேரண்ட்ஸுக்கு கீழ்பட்டு இருக்க மாட்டான். அவனுடைய தகப்பன் தாய் யார்னா என் தேவனுடைய, அதாவது என் பிதாவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரிகள் அப்படின்னு. இந்த உலகத்தில் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா யார், ஓகே, அந்த பெற்றோருடைய பேரோ, நான் பெற்றோர் கீழே இவர் கீழே வளர்ந்தேன், இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டவன், அவர் எவ்வளோ பெரிய ராஜா, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன், அது எல்லாம் கிடையாது. ஓகே, இவர் தேவனிடத்துல இருந்து வந்தோம். அந்த சுபாவம் இந்த மனுஷங்களுக்குள்ள அப்படியே தெரியும். ஹல்லேலூயா. அப்போ அந்த தாய் தகப்பன் மாதிரி யாருக்கு இந்த ஆவிக்குரியவர்களுக்கு யாரா இருப்பாங்க? பிதா தான். அவருடைய சித்தத்தை செய்கிறவங்க தான் பெற்றோராக இருப்பாங்க. ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் இதை எழுதிக்கோங்க. 2:15 1 கொரிந்தியர். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிவான், ஆனால் அவனை ஒருத்தராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது.
நீங்கள் இருவரும் நோட்ஸ் எடுக்கிறீர்களா? அக்கா தங்கை. ஓகே, சரி, நீ அப்போ நீ எடுத்துட்டேன்னா வாசிமா. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை, ஆவிக்குரியவனை ஒருத்தராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது, அவனை ஆராய முடியாது, அவனை நிதானிக்க முடியாது. அவன் இப்போ இதைத்தான் செய்ய போறான்னு ஆவிக்குரிய மனுஷனை நிதானிக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்தோம். முதல் பாயிண்ட்டுக்கு உதாரணமாக இயேசு கிறிஸ்து 12 வயசுல இருக்கும்போது அவர் பிதாக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நீங்கள் ஏன் என்ன தேடினீங்கன்னு கேட்குறார். அதுக்கடுத்து பெரியவனை ஆகும்போது பார்த்தா அவர் பாட்டுக்கு தேவன் எப்போ அவரை ஏவினாரோ அதுலேருந்தே அவர் பெற்றோர் கூடலாம் இல்லை, தேவன் சொல்கிற இடத்துக்கு போகிறாரு வராரு, அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அதே மாதிரி தான் சீஷர்களும் தகப்பனுடைய வலையை பின்னிட்டு இருப்பாங்க, தகப்பனையும் படவையும் வலையையும் விட்டுட்டு வந்தாங்கன்னு தான் வசனம்லாம் சொல்லுது இல்லையா? அப்போது எல்லாத்தையும் குறிப்பாக பேரண்ட்ஸை விட்டு வெளியே வரவங்க தான் ஆவிக்குரியவர். பெற்றோரை பிடிச்சிட்டு இருக்கவங்க ஆவிக்குரிய மனுஷனாக ஒருபோதும் இருக்க முடியாது. உலகத்திலே நம்பர் 1 பிரசங்கியாக இருந்தாலும் தன்னுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்டு நடக்கிறவன் தேவனுடைய ஆவிக்குரிய மனுஷனாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவன் மாம்சத்தில் தான் வெளிப்படுவான். தேவன் அவனுக்கு கற்றவைகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. டீச்சிங் அந்த ஸ்டைலில் ஓகே சொல்லி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ 2வது விஷயத்துல நிறைய நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மனுஷனை ஒருத்தராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து வந்தது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற. ஆனால் அவரை தான் உதாரணமாக பார்த்தோம். ஏன்னா அவருடைய சாயலில் தான் நீங்களும் நானும் மாறணும். அதுக்கு வேண்டி தான் இந்த சபையே அஸ்திவார பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? அப்போது இந்த மனுஷன் யார்? கர்த்தராக இருக்க கிறிஸ்து இயேசுங்கிறவர். அவர் எப்படி பார்க்கறதுக்கு அந்த நீதி கேடா செஞ்ச மாதிரி இருந்தது, ஆனால் நீதியை எப்படி நிறைவேற்றினான்னு சொல்லி ஒரு 7 விஷயங்கள் பார்த்தோம். அப்போ 1 தீமோத்தேயு 1:9 படி லா ஃபார் சின்னர்ஸ், அதாவது நியாயப்பிரமாணம் பாவிகளுக்கு அப்படின்ட்டு. நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ. எனக்கு இங்கிலீஷில் ஈஸியாக இருக்கும், அதனால நான் இங்கிலீஷில் நோட் பண்ணியிருக்கேன். 2வது ரோமர் 5:13 20 நோ லா நோ சின், அதாவது அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலைன்னா பாவம் என்னதுன்னு தெரியாது, மீறுதலே இருக்காது அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. மத்தேயு 22:40 படி அந்த லா, அந்த பிரமாணத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள அன்பு இருக்கு. ஹல்லேலூயா. அந்த அன்பு தான் பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கு அப்படின்னு கலாத்தியர் 5:14 சொல்லியிருக்கு. திரும்ப கலாத்தியர் 3:24 இந்த நியாயப்பிரமாணம் ஒரு வகையில் நமக்கு யூஸ் ஆகும். என்னன்னா நம்ம என்ன சொல்ற கீழ்ப்படியிலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறதுக்கு நியாயப்பிரமாணத்தின் வழியாக நம்ம வசனத்தில் தேவ சித்தத்தில் அப்படி கீழ்ப்படிஞ்சு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு. எபிரேயர் 7:16 படி அந்த பிரமாணம் அது மாம்ச கட்டளையாக இருக்குன்னு, 7:19 அது ஒன்றையுமே இந்த நியாயப்பிரமாணம் பூரணப்படுத்தவில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. 7:11 சொல்லியிருக்கு அந்த நியாயப்பிரமாணம் சரியாக இருந்ததுன்னா இன்னொரு பிரமாணம் எழும்ப வேண்டியது இல்லையே அப்படின்ட்டு. இன்னொரு பிரமாணம் எழும்பியாச்சு, அதுதான் மெல்கிசதேக்கினுடைய பிரமாணத்துக்குள்ள தான் நீங்களும் நானும் இருக்கோம். அது ராஜாவாகவும் இருக்கும், ஆசாரியராகவும் இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஆவிக்குள்ள 2 தன்மைகள் தான் மெல்கிசதேக்கு. ராஜரீகமோ ஆசாரியத்துவமோ இது ரெண்டுமே இணைஞ்சு போகவே போகாது. இது ரெண்டின் படி நிறைய பேர் பழைய ஏற்பாடுல இருந்தாங்க, இன்க்ளூடிங் சாமுவேல்ல இருந்து. இது அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இன்னும் நிறைய அவங்கள பேர் சொன்னால் எப்படிங்கிறத சொல்லணுமா, டைம் இல்லை எனக்கு, அதனால நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ராஜாவாகவும் இருப்பாங்க. ஆதாம் அப்படிதான், அவர் ராஜா. அவருக்கு அவர் சொல்றதுக்கு எல்லாமே கீழ்ப்படிஞ்சது. கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள்னு அவருக்கு ஒரு கட்டளை இருந்தது இல்லையா? அப்போ அவர் ராஜாவாக தான் இருந்தார். ஆனால் என்ன, பூமியை பண்படுத்துங்கன்னு. அப்போ அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவருக்கு பணிவிட செய்கிறார். அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது தான் பணிவிட. ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கு மெல்கிசதேக்கு. இன்னைக்கு நம்ம 3வது விஷயம் பார்க்க போறோம், ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவன் என்பது.
ஆவிக்குரியவன் அவன் எப்படிப்பட்ட மனுஷனா, அவனுக்கும் உலகத்துக்கும் ஒத்தே வராது. எப்பவும் உலகத்துக்கு எதிர்த்து தான் நிற்பான். அதாவது பிசாசுக்கு எதிர்த்து நிற்பவன். ஹல்லேலூயா. நீங்க எதிர்ப்பவன் இல்ல எதிர்த்து நிற்பவன் அப்படி போட்டுக்கோங்க. பிராக்கெட்ல பிசாசு கமா உலகம் கமா ஜனங்கள் அப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி வேணா வந்து போட்டுக்கோங்க இல்லையா. அப்போ எதிர்த்து நிற்கிறவன் தான் வந்து ஆவிக்குரியவன். எதை எதிர்த்து நிற்பான்? ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. நோட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். எடுக்கிறவங்க மார்க் 11:17 எடுங்க. வாசிக்கிறவங்க நோட் பண்ணுறவங்க மத்தேயு 21:13, மத்தேயு 21:13, லூக்கா 19:46, லூக்கா 19:46, மார்க்கு 11:17. இப்போ வாசிமா மார்க் 11:17. என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அடுத்து அதுக்கு மேல உள்ள வசனம் வாசிமா. 16 வாசிமா. ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டமும் கொண்டு போக அனுமதிக்காமலா? கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதுக்கு தான் இன்னொரு பர்பஸும் இது ஆக்சுவலாக ஜெப வீடு சபையினுடைய அமைப்பு அப்படி தான் வரும். ஜெப வீடாக தான் வரும் இல்லையா. அப்போது இந்த ஜெப வீட்டில் எதுக்கு வேண்டி ஜெபிக்கணும்னு வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டும்தான் ஜெபிக்கணும். ஆவியில் பலப்படுறது, வசனத்தில் தேர்றதுக்கு, வசனத்தின்படி நடக்க முடியல. அப்போ அதுக்குண்டான பலன் வேணும். தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியறதுக்கு உண்டான ஞானம் வேணும். இப்படி தான் வந்து நம்ம ஜெபிக்கணும். இது மொத்தத்தில் மாறி போய் காசு வேணும், பணம் வேணும், வீடு வேணும், சோறு வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், புருஷன் வேணும், வேலை வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், இப்படி உலக சுகத்துக்கு தன்னுடைய சுய இச்சைக்கு வேண்டி ஜெபிக்கிற மாதிரி சபைகள் மாற்றப்பட்டுச்சு. ஓகே, அதனால தான் நான் அந்த ஜெபத்துக்கு அதிகமாக வந்து நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாள் கண்டிப்பாக கர்த்தருக்கு சித்தம்னா எப்படி ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜெப குறிப்புமே வந்து நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆவிக்குரியவன் எப்படி இருக்கானா, அவனை ஒருத்தராலையும் வந்து நிதானிக்க முடியாது. 2வது பாயிண்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ 3வது விஷயம் என்னன்னா, அவன் எதிர்த்து நிற்கிறவனா இருப்பான். உலகத்துக்கும் அவனுக்கும் ஒத்தே வராது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஒரு தேவனுடைய ஆலயம் இருக்கு எருசலேம்ல. அப்போ ஒரே ஆலயம் தான் இல்லையா. அந்த ஆலயத்துல ஒரு மனுஷரும், அதுக்கு முன்னாடி வசனம் பார்த்தா காசுக்காரர்களுடைய பலகையை தள்ளி போறார், புறா விற்கிறவங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து இது பண்றாரு. அது ஒரு கயிற்றை சாட்டை மாதிரி கட்டி எல்லாரையும் அடிச்சு விரட்டுறாரு. ஹல்லேலூயா. இது வந்து பரிசுத்தமாக்கப்படுதல். ஹல்லேலூயா. அந்த சபையை பரிசுத்தமாக்குறாரு. அதுல இருக்கிற தேவனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் வெளியே ஆக்குறாரு. பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷன் ஆவிக்குள்ள வரும்போது அவனுக்குள்ள இருக்கு இல்லையா, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வந்து வெளியே ஆக்குவான். உங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம், உங்களுக்குள்ள இருக்கிற தன்மை, முதல்ல நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கிறதுனுடைய அத்தாட்சி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாருங்கிற ப்ரூஃபே அதுதான். உங்களுக்குள்ள உண்டார சுபாவத்தில் உண்டார மாற்றம். அந்நிய பாஷை பேசுறது இல்லை, பிசாசு நல்லா பேசும். இப்போ 7 வயசு 8 வயசு பசங்கள்லாம் வந்து மெசேஜ் கொடுத்து அந்நிய பாஷை தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் தேவ ஆவியானவரால் பேசப்படுறதுன்னா கண்டிப்பாக இல்லை. இல்லையா. அது பாஸ்டரோட பிள்ளைங்களாவே இருக்கட்டும். தேவ ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டார். இன்னும் காலங்கள் இருக்கு. சின்ன பையனை கொண்டு வந்து பெரியவங்களை ஆளுகை செய்வார். அதுக்குண்டான காலம்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. இது இல்லை அந்த காலம். சரியா. அதை பார்த்து நம்பாதீங்க. அதாவது அந்த அந்நிய பாஷையில் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீங்க. உங்களுக்கு உண்டான சுபாவம் மாறுதா, ஒரு சபைக்கு போகிறீங்க, ஒரு 5 வருஷம் எடுத்துக்கோங்க. 5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்குள்ள சுபாவம் மாறலைன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் போகிற சபையை மாற்றுங்க. இல்லை உங்கள் பாஸ்டரை பற்றி மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இது வந்து சபைக்கு விரோதமாக, ஆசாரியர்களுக்கு விரோதமாலாம் சொல்லலை.
இதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு உண்டான பயம். உங்களை நான் வந்து இது புசுப்பேத்திலாம் விடலை, விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா பயம் சாபம் ஆயிடுமா. நீங்கள் அந்த அளவுக்கு ஆவியில் வளரல. இப்போ கிறிஸ்து இயேசு அவருக்குள்ள பரிசுத்தம் தான் இருக்குது. மொத்தம் அவர் தான் பிரமாணத்தை கொடுக்குறாரு. பிரமாணத்தை கொடுக்குறவர் அதை மீறுவாரா? இல்லை இல்லையா? அப்போ தேவ ஆலயத்தை சுற்றி ஒருத்தருமே அப்படி தானே போட்டிருக்கு. அப்போ அவர் எப்படி, அங்கே எத்தனை வாசல் இருக்குது, அது இதுன்னு சொல்லி ஆட்டு வாசல், அந்த வாசல், இந்த வாசல், நிறைய வாசல் இருக்குது. ஒன்றுத்து வழியாகவும் ஒருத்தரை கூட ஒரு காரியத்தை, ஒரு பண்டத்தை கூட ஓகேவா எடுத்துட்டு போகிறதுக்கு தேவன் அனுமதிக்கல. நான் யோசித்தேன், நான் தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி அவரால் இத்தனை வாசல் இப்போ இங்கே துரத்துறாருன்னா, இப்போ நம்ம பிள்ளைங்க இங்கே துரத்துனா என்ன பண்ணும், அப்படியே சுற்றி இந்த பக்கம் வரும் இல்லையா? அப்படி ஜனங்க வருவாங்க இல்லையா? அப்போ எப்படி இவரால் இது பண்ணுங்கிறதுக்கு ஒரு விஷயத்தை எனக்கு வந்து சொல்லி கொடுத்தா. இப்போ பம்பரம் இருக்குது இல்லையா, இல்லை சுழல் காற்று வச்சுக்கோங்க, அப்படி சுற்றிட்டே இருக்கும்போது அதை தாண்டி ஒன்றுமே வந்து உள்ளே வர. அப்போ கிறிஸ்து அந்த மாதிரி, அதாவது ஒரு பம்பரத்தை போல சுரண்டுட்டு ஒன்றுத்தையும் உள்ளே வராதபடிக்கு அந்த தனி மனுஷன் தனியாக வேலி அடைச்சு பாதுகாக்கிறாரு. ஹல்லேலூயா. சபைக்குள்ள எப்படி போட்டி வந்தது? இப்போ நடந்தது தானே. அதுவும் ஆவிக்குரிய சபைக்குள்ள இந்த போட்டி, காம்படிஷன் இதெல்லாம் எப்படி வந்தது? லிட்ரலாக இதெல்லாம் பிசாசனுடைய காரியங்கள். ஹல்லேலூயா. பண்டிகை எப்படி வந்தது? பிசாசனுடைய விஷயம். இதுக்கு நாம் இடம் கொடுக்கவே முடியாது. இப்போ சபைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேற வழி இல்லை. அவங்க பயந்து, தேவனுக்கு இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு மேலே இருக்கிற அவங்களுக்கு பயந்து இருக்கும்போது அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். இது எல்லாத்தையும் ஆக்சுவலாக எதிர்க்கணும். நீங்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் அதான் பாஸ்டரை கேள்வி கேட்க சொல்ல, நீங்கள் தேவனிடத்தில் கேட்டு நீங்கள் அதுக்குண்டான பலத்தை பெற்றதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கெல்லாம் எதிராக வந்து குரல் கொடுக்கணும். இல்லை நீங்கள் மாறுங்க, கிறிஸ்துவ போல மாறி உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. முதல்ல இங்கே வந்து உங்களுடைய பரிசுத்தத்தை வந்து விளங்க பண்ணுங்க சபையில். அடுத்து வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு விளங்க பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது தேவனுடைய இடம் இல்லையா, அவருடைய காரியம் மட்டும்தான் நடக்குது. அப்போ உங்களுடைய பரிசுத்தத்தை இங்கே விளங்க செய்யுங்க. நான் எதிராக குரல் கொடுக்க உங்களை சொல்லலை, அது புரிஞ்சுக்கணும் சரியா? எதிராக குரல் கொடுக்க சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எதிராக எழும்ப சொல்லுங்கள். நீங்கள் மாறுங்க. ஆவிக்குரியவனா நீங்கள் மாறினீங்களா உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய அது எதிர்க்க தான் செய்யும். உலகத்தினுடைய ஒரு காரியத்தையும் அனுமதிக்காது. டெக்கரேஷன் அனுமதிக்காது. தேவையில்லாத வார்த்தைகள், ப்ரைஸு கொடுக்குறது, அது மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறது செய்யவே செய்யாது. மோட்டிவேஷன் உலகத்தானுக்கு மட்டும்தான். பைபிளில் யாரையும் மோட்டிவேட் பண்ணவே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவர் அவனை ஏவுனார்னு இருக்குது சரியா? நீங்கள் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஆவியில் பலப்படும் போது ஆவியானவர் அழகாக வந்து உங்களுக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சரியாக நடப்பீங்க. இதை நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து எதிர்த்தாருன்னா உங்களுக்குள்ள திரும்ப அந்த எதிர்க்கிற ஸ்பிரிட்டு பிசாசுட்டையும் இருக்குது. தேவ ஆவியானவர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்கிறாரு. ஆனால் பிசாசு தான் ஆக்சுவலாக எதிர்க்கிறவன். அதுவும் அந்தி கிறிஸ்து. அவன் எதிர்க்கிறவனாகவும் அவன் எதிர்த்து ஜெயிக்கிறவனாகவும் இருக்கிறான்னு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அவன் நமக்கு எதிர்ப்பான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை கேட்டுட்டு நீங்கள் பாட்டு குரல் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் நான் சிஎஸ்ஐயில் இருந்தே வந்து யோசிப்பேன். எனக்கு ஆண்டவர் வசனத்தை சொல்லி கொடுத்த உடனே நான் சரி, ஒரு இது கேட்டால் உங்களுக்கு காமெடியாக கூட இருக்கலாம். நான் ஒரு ஜூனியர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் என்ன, எழுப்புதல் வந்தது இல்லையா 15ஆவது நூற்றாண்டில், சிஎஸ்ஐயில் இருந்து பிரிவினைக்காரர்கள், மார்ட்டின் லூதர். சரி, நான் ஒரு ஜூனியர் மார்ட்டின் லூதர் மாதிரி. இப்போ பிஷப் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் சபைக்கு விரோதமாக இப்படி நடக்கிறீங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி இப்படி சிஎஸ்ஐயில் ஒரு எழுப்புதல் வரும்னு நினச்சேன். அதுலேருந்து ஆண்டவர் ஆவிக்குரிய சபையில் கொண்டு வந்தார். நான் வந்து ஆவிக்குரிய சபை பரலோகம் மாதிரி, ஒரு குட்டி பரலோகம் மாதிரி, அவ்வளோ சந்தோஷத்தோட, அவ்வளோ ஆர்ப்பரிப்போட, உற்சாகத்தோட ஓடி வந்தேன். ஆனால் அதை விட இது வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. வசனத்துல இருந்து அவங்களுக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க. பெந்தகோஸ்தே சபை தெரிஞ்சு மனப்பூர்வமாக பண்ணுறாங்க. பெரிய பெரிய பாஸ்டருங்க, அதாவது அனுபவம் மிக்க எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண ஊழியர்கள்கிட்ட போய் சொன்னால் அவங்க சொல்கிறாங்க இது இப்படி தான், இது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா அவங்க ஒரு காரியத்தை கீழ்பட்டு இருக்காங்க.
எந்த ஸ்தாபனத்துக்கும் கீழ்ப்படாம இருக்கிற ஊழியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி பேசலைன்னா ஜனங்க வர மாட்டாங்க, காணிக்க தர மாட்டாங்க, ஓப்பனா பேசுறாங்க. ஊழியர்களுக்குள்ள தான் சொல்றேன். நீங்க அப்படி போயிடாதீங்க. ஆண்டவர் எங்க எப்போ நான் எதிர்த்து இருக்கேன். இன்னும் சொன்ன ஒரு சில பெரிய ஊழியர்கள்ட்ட எதிர்த்து இருக்கேன். அதாவது ஊழியரை எதிர்த்ததில்ல, ஊழியருடைய அந்த காரியம் வசனம். ஓகே, வசனத்தில் போன வாரம் கூட ஒரு பெரியவர்கிட்ட 72 வயசோ ஏதோ ஆகுது, அவர்கிட்ட சண்டை போட்டேன். அவர்கிட்டனா அந்த அவர் சொன்ன விஷயம் இது வசனத்துக்கு முரண்பாடாக இருக்குது. நம்ம பாஸ்டர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கேன் நைட்டு 12:55 வரைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த ஜெவமணி பாஸ்டர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருக்கேன் 2.5 மணி நேரத்துக்கு மேலே. அவர் டென்ஷன் ஆகி எமோஷன் ஆகி முகம்லாம் வேர்த்து அந்த அளவுக்கு வாக்குவாதம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதான் வாக்குவாதம்னா நான் சண்டை போடுறேன்னு நான் என்ன முன்னிறுத்தலை, அது விடாது. வசனம் இதைத்தான் சொல்லுது, இதை தாண்டி கிடையாதுன்னு நீங்கள் தைரியமாக எங்கனாலும் சொல்லணும். ஆவியானவர் ஏவுனா ஊழியர்களுக்குள்ள அது வாக்குவாதம் சரியல்ல, இல்லையா? ஒரு வசனம் எடுத்துக்கோங்க, அது தேவனுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி சொல்கிறேன். 4:15 நினைக்கிறேன், யாத்திராகமம் வாசிங்க. 4:25 யாத்திராகமம் 4:25 வாசிங்களேன். ஏன்னா இது கேட்க உங்களுக்கு மேபி முரண்பாடாக இருக்கலாம். என்னடா இது இப்படியும் செய்ய சொல்கிறாரு ஆனால் வேண்டாங்கிறாரு, ஆவியானவர் ஏதோ சொன்னாதான் இப்படிலாம் செய்யணுமாமே அப்படின்னு டவுட் இருக்குங்க இல்லை? சீக்கிரம் வாசிங்க. ஆம், அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனோட நுனித்தோலை அறுத்து அதே அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். அதுக்கு முந்தின வசனம் வாசி. கர்த்தர் யாரு? தேவனா இருக்க கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யாரை கொல்ல பார்த்தாரு? பரிசுத்த மணவாட்டிகளை நீங்க சொல்லுங்க, யாரை கொல்ல பார்த்தாரு? அதே அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நீ போ. நான் யாரு? அந்த தேவன் மோசேயோட வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட தேவன் மன்னிக்கிறவர், எல்லாம் உள்ளவர் தான். ஆனா அவரே அந்த மோசைக்கு அதே மோசைய கொல்ல பார்த்தாருன்னு வசனம் சொல்லுது. ஓகே, அப்போ நீங்க இந்த ஆவிக்குரிய விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் என்னுடைய இதுலயே சொல்றேன்னா, நான் சிஎஸ்ஐல எப்படி இருந்திருப்பேன் யோசிங்க. சிஎஸ்ஐ கீழே இருக்கேன். ஒவ்வொரு மெசேஜ் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தர் சொல்றதுமே வசனத்துக்கு முரண்பாடாக இருக்கும். இது தப்பு தெளிவாக தெரியும். நான் உடனே ஆரம்பத்தில் ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்ச உடனே சரி ஒவ்வொரு ஊழியக்காரங்கள்ட்ட பேசணும். அவங்களுக்கு யார் ஊழியக்காரங்க, அவங்க 20-30 வருஷமாக மெசேஜ் கொடுக்குறவங்க. அவங்கள்ட்ட நான் போய் சொல்லணும்னு முற்பட்டேன், ஆசைப்பட்டேன். ஐயோ இது இல்லைன்னு அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு என் மைண்ட் வந்துச்சு. ஆவியானவர் அனுமதிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கும் பெந்தகோஸ்த சபையிலையும் சரி, அவங்க ஒவ்வொரு தடவை தப்பாக சொல்லும் போதும் இங்கேயுமே வெளியிலேருந்து வரவங்களும் சரி, ஓகேவா, அப்போது அவங்களுக்கு இல்லை பிரதர் இது தப்பு, இல்லை பாஸ்டர் இது தப்பு, இப்படி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்ல நான் என்னுடைய ஆவியில் ஏவப்பட்டாலும் ஆவியானவர் அனுமதிக்கலை. ஆனாலும் ஒரு சில விஷயத்துக்கு அவங்கள்ட்ட நான் போட்டி போட்டிருக்கேன், இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போது போன தடவை ஒருத்தர் கூட வாக்குவாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அவர் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு பாஸ்டர். என்ன சொன்னார்னா, ஒரு மனுஷனுடைய ஞானம், சாலமோனுடைய ஞானம், அவன் ஞானின்னு சொல்லி பார்த்த உடனே எதை வச்சு கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டால், அவருக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடுன்னு சொன்னார். அவர் 700 மனைவியை ஹேண்டில் பண்ணானா சாலமோனு. நம்மளால் ஒரு மனைவியை கூட ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ட்டு. அப்போ 700 பேரை மனைவியாக வச்சுருக்கானா அவனுக்கு எவ்வளோ ஞானம் இப்படின்னு சொன்னார். எனக்கா வந்தது தேவ ஞானம் இதுக்கா பாஸ்டர்? அவர் தேவன், அவர் எப்பேற்பட்ட அவர் இந்த மாதிரி சுய இச்சைக்கு இது அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நான் வசனத்தை அடுக்கிட்டு போகிறேன். அதுக்கப்புறமா ஆவியானவர் என்னை கூழ்பட்ட அவர் மாறல. அப்புறமும் வீட்டுக்கு தேடி வந்தார், பேசினார், அவருடைய வேலையை இது பண்ணிட்டு தான் இருந்தார். அவர் மாறல, ஆண்டவர் என்ன மாற வச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அவர்கிட்ட போய்? இப்போ தேவ ஞானம் அவ்வளோ அவருக்கு ஞானம் உண்டு, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒரு இடத்துல பிசாசு என்ன பண்ணுறான், இது வெளிப்பாடுன்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயத்தில் வர யோசனையை வெளி வைக்கிறான். இது தேவனை அவமாக்குற விஷயம் இல்லையா? இந்த மாதிரி காரியத்துக்கு நீங்கள் உடன் போகாதீங்க. அது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன்.
எப்படி நீங்கள் பிசாசனால் எதிர்க்கப்படுறீங்க, அதை நீங்கள் எப்படி எதிர்த்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க. மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷ பகுதி 4வது அதிகாரம். முதல் எதிர்ப்பு உங்களுக்கு எப்படி வரும்னா 2வது வசனம். யாருக்கு? கர்த்தரா இருக்க கிறிஸ்து இயேசுக்கு பசி உண்டாயிருக்கு. இதை நம்ம நினைக்கிறோம் அவருக்கு 40 நாள்ல குளிர்தா சிஸ்டர்? ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்க யாராச்சும் நீங்க கூட போய் ஆஃப் பண்ணலாம், தப்பு இல்லை, சுவிட்சஸ் தெரிஞ்சா. வசனம் கேட்கறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். சகிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த காலத்துல எப்படி முடியுமோ. சரி, இப்போ நம்ம நினைக்கிறோம் அவருக்கு 40 நாள் அவர் இரவும் பகலும் உபவாசம் இருந்தபோது 3 போராட்டம் தான் வந்ததுன்னு பார்க்குறோம். ஆனால் அழகா மார்க் எழுதின சுவிசேஷ பகுதியில் இருக்கு, அவர் 40 நாளும் இரவும் பகலும் அவர் சோதிக்கப்பட்டார்னு வசனம் சொல்லுது. நமக்கு தேவையானது தேவன் இங்கே கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம சபை மக்கள் தெரிஞ்சு கொள்ளும்படியா 3 விஷயத்தை எனக்கு இதுல இருந்து சொல்லி கொடுத்தார். முதல் பசி, அதாவது பிழைப்பு. நீங்க எடுத்துக்கோங்க 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொடுத்தவனுக்கு ஏற்றபடி இருக்கிறதுக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள்ல சிக்கிக்கொள்ள மாட்டான் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ முதல் போராட்டம் என்ன? பசி. தமிழ் ஜனங்க தேவனை அறியாதவங்க சொல்லுவாங்க, நம்ம இவ்வளோ பிரயாசப்படுறது பாடுபடுறது எதுக்கு? கால் வைத்து கஞ்சிக்கு தானே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கிடையாது. உங்களுக்கு வசனம் சொல்லுது அதை எப்படி ஜெயிக்கிறாரு. மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும், அவர் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான வசனம் சொல்லியிருக்கு. ஓகே, உங்களுக்கு உண்டான போராட்டம் இந்த பசியில். இந்த பசி வயிற்று படுப்புக்கு வேண்டி நீங்கள் போராடுறீங்க. அப்போது இந்த போராட்டம் நம்ம சபையில் இருக்க நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ விஜய் பிரதருக்கு வேலை இல்லைன்னு சொல்லுங்களேன், அங்கே பார்த்தா வழியில் தர்பூசணி வச்சு வித்துட்டு இருப்பார். கேட்டால் வேலை செஞ்சு தானே ஆகணும்பார். இன்னொரு நாள் பார்த்தா ஜான்சன் அவருடைய கடை மாற்றுறதுக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு என்ன பிரதர் அப்படின்னா, ஆமாம் வேலை செஞ்சு ஆகணும்ல அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள், அவர் தப்பாக நினைக்க மாட்டார் தம்பிங்கிறனால சொல்கிறேன், சரியா? அப்போது என்ன அவங்களுடைய இது என்ன இருக்கு? எல்லா ஆவிகளும் அவரை என்ன பொசஸ் பண்ணுது? வேலை செய் வேலை செய் வேலை செய் வேலை செய். எதுக்கு? 3 வேளை சாப்பாடு. இன்னும் சொன்னால் இப்போ மெட்ராஸில் நிறைய அம்மா உணவகம் அப்படின்ட்டு இருக்கும். ஒரு நாள் 10 ரூபாய் இருந்தால் 3 வேளை சாப்பாடு சாப்பிடலாம். மதிய உணவு 5 ரூபாய், பிரேக்ஃபாஸ்ட்டு 2 ரூபாய், டின்னர் 3 சப்பாத்தி 3 ரூபாய் அப்படி வரும் நினைக்கிறேன். காலைல 4 இட்லி 2 ரூபா வரும். நான் அப்போ உள்ள ரேட்டு சொல்கிறேன், ஏறக்குறைய அந்த லாக்டவுன் டைமோ ஏதோ, இப்போ எப்படின்னு எனக்கு தெரியாது, சரியா? 10 ரூபாய் இருந்தாலே போதும். ஆனால் நம்ம வேலை செய்கிறது 1000 ரூபாய். சம்பளம் எவ்வளோ பிரதர்? 800 1000. சரி, ஓகே, வேணாம் விட்டுருங்க. சரியா? உங்களுக்கு புரியுது தானே? அப்போது அதுக்கு தான் போகிறோம். இப்போ லேடிஸாக இருந்தாலும் சரி, பெண்கள் வேலை செய்யக்கூடாது வசனத்தின்படி. ஆனாலும் அறியாமையில் செய்கிறோம், தேவை, வேறு வழி இல்லை. நம்மளுடைய சுய இச்சையில் கடனை வாங்கிறோம், வேறு வழி இல்லை. நம்ம வாங்கின கடன் நம்ம தான் அடைக்கணும். அங்கே இருந்தெல்லாம் பொத்துக்கிட்டு வராது. பரத்தில் இருந்த ஆண்டவர் சரியாக நீதியின்படி தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் உங்களுக்கு இருக்கிற முதல் போராட்டம் பசி, உங்களுடைய வயிற்று பிழப்பு இல்லையா? பசிக்கணும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேலை செய்யணும்னு நினச்சி நீங்கள் அந்த வேலையை தொடர்ந்து போகிறீங்க. இது 1 ராஜாக்கள் 19:3. எலியாவே செஞ்ச தப்பு. தன்னுடைய ஜீவனுக்காக தன்னுடைய பிராணனை காக்கும்படிக்கு அந்த மனுஷன் ஓடுறாரு. 19:3. அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்கும், அவன் என் ஆத்மா, அதாவது நான் சாகுறேன் அப்படின்னு சொல்கிறேன், என் ஆத்மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற. யாரு? எலியா. அவன் எப்பேற்பட்ட மனுஷன்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். அவனுக்கே இந்த போராட்டம். தன்னுடைய பிராணனை காக்கணும், தன்னுடைய பிராணனை காக்கணும். நம்ம இங்கே என்ன சொல்கிறோம்? கால் சவுட்டி இருக்க ஒரு இடம் வேணுமா, இடம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி
வீடை சொந்தத்தில் காசு எல்லாம் வைத்த கட்டி சாப்பிடாம வெளியே போனால் 10 ரூபா கொடுத்து டீ சாப்பிட மாட்டாங்க. அந்த தொண்டை இதோட வீட்டில் வந்து ஒய்ஃப்ட்ட சண்டை போடுவாங்க. இங்கே இருக்கிற ஆணுங்களுடைய இது அந்த அளவு கஞ்சத்தனம், அந்த அளவு பிசினித்தனம் பண்ணி சேர்த்து வச்சு வீடை இது பண்ணுறாங்க. ஆனால் வீடை இது பண்ணுறது பார்த்தா அவங்களுடைய லேண்டில் இல்லாமல் ஒரு அடி தள்ளி வந்து கல்லை வைப்பாங்க. நைட்டோட நைட் எடுத்து இங்கே சுற்றி நடக்கிறது, உங்களை சுற்றி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களை ஆளுங்களே செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் நடக்குது. நான் என்ன சொல்லுவேன், வாலிப வயசா இந்த வசனத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் கூட இருந்த ஒரு சிலர்லாம் கூட என்னையும் அதுக்கெல்லாம் கூப்பிட்டாங்க. ஓ இப்படிலாம் பண்ணுவீங்களான்னு எனக்கு அப்போ தான் தெரியும். இங்கே இருக்கிற 1.5 கிலோமீட்டர் சுற்றி நடந்த விஷயங்கள், அதனால் சொல்கிறேன். இந்த முள்ளு கம்பிலாம் மாற்றி வைக்கிறது, பின்னாடி பார்த்தா இவங்க தான் சரிங்கிற மாதிரி கூட வக்கீல் போலீஸை வச்சுட்டு இருப்பாங்க. பாவம் அந்த ஆள் ஒன்றுமே வந்து கேட்க முடியாது. இப்படிலாம் வஞ்சிக்கிறாங்க. கேட்டால் வயிற்று பழப்புக்கு. ஓகே, அப்போது நீங்கள் உங்கள் ஜீவனை உங்கள் பிராணனை காக்க நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது வீண். ஹல்லேலூயா. அது எப்படி எலியா மேற்கொள்றாரு, தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு, அதை செய்யறதன் மூலியமா அதை ஜெயிக்கிறாரு. 2வது மத்தேயு 4:5. அந்த பிசாசு ஒரு உயரமான இடத்துல வந்து கொண்டு போவான். அது எங்க? முதல்ல பரிசுத்த நகரத்துக்கு. அது எருசலேம்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த நகரம்னா எருசலேம் தான். அதுல உயர்வான ஆலயத்துல உயர்வான இடம். அப்படிதானம்மா வாசிமா? தேவாலயத்தை உப்பரிக்கைனா என்னன்னா தேவாலயத்தில் இருக்கிற உயர்வான இடம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சர்ச்சினுடைய செக்ரட்டரி திரும்பவும் வந்து விஜு பிரதருக்கு வரேன். அது ஒரு உயர்வான ஒரு பதவி. நம்ம சபையினுடைய தூண் ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இப்போ ஜெபிக்கிறது, இப்போ டைட்டஸ் அண்ணனுக்கு வந்து ஜெப இதெல்லாம் வருது இல்லையா, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பொறுப்பில் வந்து போகுது. இதுதான் உப்பரிக்கையில் இருக்கிறது. இது இல்லை, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு வரும் ஆவியில் வரும்போது. சரியா, உங்களுக்குன்னு ஒரு இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், எனக்கு பாட அனுமதிச்சிருக்காங்க, ஏதோ உங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்க அனுமதிச்சிருக்காங்க, கர்த்தர் கிருபையாக வந்து அனுமதிச்சிருக்க. இப்போது இந்த இடத்துல இருக்கும்போது வாசிங்க தானியேல் 4:30-31. அந்த ராஜா என்ன பண்ணுவார், இது நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்ட்டு இந்த இடத்துல நின்றுட்டு நான் சொல்லி தான் நீங்கள்லாம் திருந்தினீங்க, என் மூலியமாக தான் ஆண்டவர் உங்களை இருந்தாலும் நடத்துகிறாருன்னு அப்படி நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செகண்டே அடி வாங்க வேண்டியது தான் இல்லையா. அவருக்கு அப்படி தான் நடந்தது. பின்னாடி திருந்துவார். அவர் எப்படி திருந்துறாருன்னா, கடைசிக்கு முந்தின வசனம் வாசியமா 4வது அதிகாரம். அதுக்கு முன்னாடி பூமியின் குடிகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் யார்? தேவன் அவருடைய சித்தத்தின்படி வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துறாரு. அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு தெளிந்தது. அதாவது நான் ஒண்ணுமே இல்லை, தேவன் தான் எல்லாத்தையும் செய்கிறாருங்கிற உணர்வு எப்போ ஒரு மனுஷனுக்கு, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக உயர்வு வரும். நீங்கள் சொல்கிறத கேட்டு பிசாசு போகும், வியாதிகள் சுகமாகும், நீங்கள் சொல்கிறத கேட்டு ஜனங்கள் மனம் திரும்புவாருங்க. இதுதான் உப்பரிக்கையில் இருக்க ஹையஸ்ட் ரேஞ்சு. உங்களுடைய வார்த்தை, நீங்கள் பாவம் மாம்சத்தில் இருக்க உங்களுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் மூலியமாக தேவனுடைய காரியங்கள் நடக்கும். அதில் நீங்கள் விழுந்து போயிடக்கூடாது. நான் ஜெபிச்சது சுகம் கழகம், நான் வீட்டில் கால் சவுட்னா இதெல்லாம் வந்து ஊழியர்கள் பண்ணுற ரொம்ப பெரிய அட்டூழியம். அதில் நீங்கள் ஊழியராக மாறும்போது, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்யும்போது தயவு செஞ்சு இதெல்லாம் செஞ்சிடாதீங்க. இதை எப்படி ஜெயிக்கிறதுனா, கடைசியில் அவருக்கு என்ன அகங்காரமா, இதை ஜெயிச்ச ஒருத்தர் யோசேப்பு ஜெயிப்பார். ஆதியாகமம் 41:41 நோட் பண்ணிக்கோங்க. 42:7 வந்து நோட் பண்ணிக்கோங்க. யோசேப்பினுடைய சகோதரர் வரும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் பார்த்த உடனே புரிஞ்சிடும், இது சகோதரர்னு சொல்லிட்டு புரிஞ்சிடும். இவருக்கு தரிசனமும் ஞாபகம் வந்துடும். அந்த தரிசனத்தின்படி தான் இவங்கெல்லாம் வந்து காலில் விழுறாங்கன்னு புரிஞ்சிடும். இவர் உடனே தேவ திட்டத்துக்கு இசைந்து என்ன பண்ணுவார், கடினமாக பேசுறது கடினமாக இருக்கும். ஆனால் அவர் ஆக்சுவலாக என்ன செய்கிறாரு, தேவ ஞானத்தில் நடந்து கொள்கிறார். அந்த ஜனங்க எல்லாம், தன்னுடைய குடும்பம் எல்லாம், அந்த 72 பேரும் மொத்தமாக உள்ள வரதுக்கு, எகிப்துக்குள்ள வரதுக்கு தன் மூலியமா தேவன் அவங்களுக்கு போஷிக்கிறதுக்கு வேண்டி அப்படி வந்து கொண்டு வர. அதை ஞானத்தின் வழியாக தான் இதை ஜெயிக்கணும்.
ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை உயர்வான இடத்துல தேவன் கொண்டு போகும்போது நீங்கள் தேவ ஞானத்தில் தான் அதை ஹேண்டில் பண்ணும். பிசாசு சொல்லுவோம், பார்த்தியா நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நீ நீ போனாலே அந்த இடம் பரிசுத்தமாகுது, நீ சொன்னாலே பிசாசெல்லாம் மிரண்டு ஓடுதுன்னு பிசாசெல்லாம் பயங்கரமாக நடிப்பான். மயங்கி விழுவான், ஐயோ ஐயோன்னு படைக்கிறது, கை கால் அடிக்கிறதெல்லாம் அப்படியே நின்று அப்படியே சொயங்கி போவான். நமக்கு தெரியும் இது பிசாசு உள்ளதான் இருக்குன்னு, அடிக்கலைன்னு. அந்த இடத்துல சொல்லவும் முடியாது. நீங்கள் பார்த்து மனுஷங்களுக்கு வேண்டி ஊழியம் செய்யாதீங்க, தேவனுக்காக மட்டும் ஊழியம் செய்யுங்க. 3வது பாயிண்ட் இதை சொல்லி முடிச்சிடறேன். 4:9 வாசிமா. மத்தேயு, நம்ம மத்தேயுல தான் இருக்கோம். தேவசாயில் ஆவிக்குரியவனுடைய தன்மையில தான் இருக்கும். ஆவிக்குரியவன் உலகத்தை எதிர்த்து நிற்கிறவனா இருப்பான். உலகத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்காது. இப்போ உங்களுக்கு உலக காரியம் எப்படி வருதுன்னா, முதல்ல அந்த பசி பிராணனை காக்கிறதுக்கு உங்களை புஷ் பண்ணும், நீங்க அதை எதிர்த்து ஜெயிக்கணும். 2வது உங்களுக்கு உயர்வு வரும், தேவன் கொடுப்பார், அதை நீங்க எதிர்த்து ஜெயிக்கணும். அந்த உயர்வில் பிசாசனுடைய சிந்தையை நீங்க எதிர்த்து ஜெயிக்கணும்னு சொல்றேன். 3வது வணங்க சொல்லுவான், எல்லாத்தையும் காமிச்சு, அப்படிதானே? அதுக்கு முந்தின வசனம் உலகத்தில் இருக்கிற சகல ராஜ்யத்தையும் காமிச்சு நீர் என்ன பணிந்து விழணும், வணங்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏசாயா 42:8 நோட் பண்றவங்க எடுத்துக்கோங்க. 42:8, 48:11 ஏசாயா, இது 2 வசனம் நோட் பண்ணிக்கோங்க. தானியேல் 3:15 சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணுவார்னா, தேவனை தவிர ஒருத்தரையும் வணங்கவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் தானே இது 3:15. இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அவங்க அதே மாதிரி தான் நீங்க இருப்பீங்க. உங்க வீட்டில் நடக்கும், உங்க தேசத்துல நடக்கும், உங்க ஊர்ல நடக்கும். இதை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு. இதுக்கு உதாரணம் தான் நமக்கு எல்லாருக்கும் ஒருத்தன் ஊசி போட்டான் பார்த்தீங்களா? கொரோனா ஊசின்னு சொல்லிட்டு பூஸ்டர்னு சொல்லி 2-3 தடவை அவன் ஏற்றி விட்டான் இல்லையா? அதுக்குண்டான முன்னாடி உள்ள நடவடிக்கை தான் இது. அதுக்குண்டான எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இவனை எதிர்க்கிறதே கடினமான விஷயம்தான். தேவ பலத்தில் இல்லாமல் நீங்கள் ஒப்பு கொடுங்க. என்னை நிர்வாணமாக்கினாலும் நான் தேவனை தவிர ஒன்றுத்தையும் தொழுது கொள்ள மாட்டேன். என் குடும்பம் எல்லாத்தையும் வெட்டி துண்டு துண்டாக போட்டாலும் நான் தேவனை தவிர மறுதளிக்க மாட்டேன். நீங்கள் ஒப்பு கொடுத்து அந்த தேவ பலத்தில் தான் இதெல்லாம் செய்ய முடியும். மாம்ச பலத்திலையோ உங்களுக்கு உண்டான வைராக்கத்திலோ ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? அப்போ நீங்கள் வணங்குறது தேவனை தவிர, அவருடைய அந்த ஏசாயெல்லாம் என்ன வரும்னா, அவருடைய மகிமையை வேற ஒருத்தருக்கும் கொடைன்னு, அவரே அவருடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். நீங்க தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எப்படி நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், மனுஷங்களுக்கு கொடுக்கலாம், ஊழியருக்கு கொடுக்கலாம், எப்படி பாஸ்டருக்கு கொடுக்கலாம்? பாஸ்டருக்கு உண்டான மரியாதை இருக்கு. சரியா? நீங்க பாஸ்டரை தேவனை ஆக்கிடக்கூடாது. சரியா? இது இந்த காலத்துல நடக்கிற பெரிய தவறு. நம்ம ஜெபிப்போமா? வணங்குறது தேவனை தவிர வேற ஒருத்தரையும் ஒன்னுத்தையும் நாம வணங்கவே கூடாது. சரி, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடனே, பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடனே, அவிடத்து பலம் எங்களுக்கு ஆவசியமென்று கர்த்தாவே அறியும், அவிடத்து பலம் எங்களுக்கு ஆவசியமென்று கர்த்தாவே நீ அறியும், பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடனே, பரிசுத்தாத்மாவே சக்தி பகர்ந்திடனே, லோகத்தின் மோகம் விட்டோடிடுவான்,
ராஜா. ஓ தேவனே, உம்முடைய பலத்தினால தான் தகப்பனே ராஜா, உம்மாலே தான் தகப்பனே ராஜா, உம்முடைய பலத்துல தான் தகப்பனே எங்களால ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போக முடியும் ராஜா. என் தேவனால தான் தகப்பனே ஒரு மதிலை எங்களால தாண்ட முடியும் ராஜா. உம்முடைய பலத்தை கொடுங்க ராஜா. உம்முடைய தேவ ஆவியானவருடைய பலத்தினால எங்களை இடை கட்டுவீராக தகப்பனே ராஜா. கர்த்தாவே ஹல்லேலூயா, அங்க உள்ள பலனே ராஜா எங்களுக்கு வேணுமே தகப்பனே. இந்த பாடல் வரிகளில் உள்ளது மாதிரி தகப்பனே, அங்க இருக்கிற பலன் தகப்பனே, பரலோக பலன் ராஜா, பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தராகிய உம்முடைய பலன் தகப்பனே ராஜா. தேவ ஆவியினால எங்களுக்கு அருளப்படட்டும் ராஜா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ராஜா நீர் அளவில்லாமல் பொழிவீராக தகப்பனே. உம்முடைய ஆவியினால மட்டும் இவர்கள் நடத்தப்படுவாராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே அப்படியே ஆகட்டும் தகப்பனே, அப்படியே ஆகட்டும் ராஜா. ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.